இந்த வீக் நம்ம பார்க்க போகிறது அருவி படத்தோட ரிவ்யூ. அருவி 2017 டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிருக்க ஒரு படம். இந்த படம் வந்து 4 வருஷமாக அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல படம் தமிழ் சினிமாவுக்கு இந்த வருஷம் கடைசியில் கிடச்சிருக்கு. அது அருவி. அருவி வந்துட்டு அருவி அந்த பொண்ணை பற்றி தான் அந்த படமே. அந்த பொண்ணோட கேரக்டர் பண்ணியிருக்கிறது அதித்தி பாலன். ஒரு என்ன சொல்கிறது, அந்த அருவியோட சின்ன வயசு க்ரோத்லாம் வரும். அந்த ஜேர்னி ஆஃப் அருவி தான் இந்த படமே. டீனேஜ்லேருந்தே அதித்தி பாலன் தான் இந்த கேரக்டர் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்பேன் ஆஃப் அருவினே சொல்லலாம். ஸோ அதில் வந்துட்டு அதித்தி பாலன் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அந்த ஒரு இன்னசென்ஸ் ஆகட்டும், அவங்க ஸ்கூல் படிக்கிறப்ப, அந்த காலேஜ் படிக்கிறப்ப, அந்த லவ் ப்ரப்போசிங் சீன்லாம் வருது, அதில் ஒரு க்யூட்னஸ்ஸு, அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனையை நினச்சி அழுகிறது, அதே பிரச்சனையை போல்டாக ஃபேஸ் பண்ணுறது, அந்த போலீஸை பார்த்து ஒட்டி பதறது, எல்லா பர்ஃபார்மன்ஸும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அதித்தி. அண்ட் அவங்களோட எமோஷனில் வந்து அந்த மெயினாக அவங்க வந்து அந்த ஒரு மாதிரி நிமிர்ந்து பார்க்கறது, அதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அவங்க பாடி லாங்குவேஜ் பயங்கரமாக இருந்தது. தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு பர்ஃபார்மராக அதித்தி பாலன் இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணது அவங்களோட ஃப்ரெண்டாக வர டிரான்ஸ்ஜெண்டர். அவங்களும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் மேலே இருந்த அந்த ரோட்டில் நம்ம பார்க்குற அதே டோனில் அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு பிரச்சனை, அவங்க எப்படிப்பட்டவங்க அதெல்லாம் காமிச்சு பேசியிருந்தாங்க. ஸோ அந்த கேரக்டரும் ஒரு 1/2 hour படத்துலேருந்து வரும், த்ரூ அவுட்டாக வருது. பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அவங்களும். அண்ட் அந்த அருவியோட அப்பா வந்தவங்க, அந்த டிவி ஸ்டுடியோவில் ஆங்கர், டேரக்டர், அந்த அசிஸ்டன்ட் டேரக்டரு, அந்த ஜெயஸ்ரீயா நடித்த அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் சுபாஷா நடித்த அந்த பையன், அதுக்கப்புறம் அதித்தியை ஏமாத்துறவங்களா வர அந்த 3 பேர் எல்லாருமே சூப்பராக அவங்களுக்கு கூட என்ன கேரக்டரோ அது பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. இப்போ ஏற்பட்ட கேஸ்ட் பண்ணதுக்கு மெயினாக டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் கங்க்ராட்ஸ். அண்ட் அதெல்லாம் 200% எடுத்துகிட்டு வந்ததுக்கு அந்த ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே கங்க்ராட்ஸ். அண்ட் அருவி வந்து இன்னொரு லெவல். நம்ம அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அருவி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் வந்து மியூசிக். 2 பேர் பண்ணியிருக்காங்க, பிந்துமாலினி அண்ட் வேதாந்த். பிந்துமாலினி வந்து ஒரு ஃபீமேல், அவங்களோட போர்ஷன் எது, வேதாந்த் பண்ண போர்ஷன் எங்களுக்கு சரியாக தெரியல. பட் ஆனால் மூட் ஆஃப் அருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக் இருக்குது. அதுதான் வந்துட்டு த்ரூ அவுட் ஃபிலிம் அதை வந்து லூப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க போல. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோரில். அண்ட் நிறைய இடத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய ஃபன்னியாலாம் இருந்துச்சு. அதுவும் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அண்ட் டைலாக்ஸ் வைஸ் இந்த படம் வந்து நிறையா விஷயங்கள் பற்றி பேசியிருக்கு. டுவர்ட்ஸ் இன்ட்ரோல் பிளாக் வந்து அதித்தி பாலன் பேசுகிற டைலாக்ஸ் வந்து தேட்டரில் வந்து கிளாப்ஸ் பயங்கரமாக வருது. அந்த சின்ன சின்ன இன்னசென்ட்டான டைலாக் நம்ம நாளடைவில் பேசுகிறதெல்லாம் படத்தில் வச்சுருக்காங்க. கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அது அந்த படத்தில் பார்க்குறதுக்கும் அந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கும் யூஸ் ஆகுது. அண்ட் இன்னொரு இது வந்து சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரியலாக இருந்துச்சு. அந்த டிவி ஸ்டுடியோவில் நடக்கிறப்ப ஒரு அந்த ட்ராலி மூமெண்ட்டு, ட்ராலியான்னு தெரியாது, ஆனால் ஷார்ட் டிவியேஷன் எல்லாமே கரெக்டாக சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அருவியோட சின்ன வயசு வீடு, அவங்க இருந்த வாழ்க்கையை காட்டுறது, அதுக்கப்புறம் அந்த சென்னையோட டோனு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்டு இதெல்லாம் விட தாண்டி அருண் பிரபு புருஷோத்தமன் அவர் தான் இந்த படத்தை எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது அவர் ஃபஸ்ட் படம். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அருவி வந்து இது வரைக்கும் அந்த ஃபெமினிஸ்ட் படங்கள் வந்து ரொம்ப சீரியஸாக ரொம்ப கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கும். பட் இந்த படம் ரொம்ப ரொம்ப கண்டென்ட் ட்ரிவனாக என்ஜாயபுளாக என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அதுதான் அருவியோட பெரிய பெரிய மேஜிக்னே சொல்லலாம். அவங்கள அருவி அழுக வைக்கும், சிரிக்க வைக்கும், எமோட் பண்ண வைக்கும். அந்த கேரக்டர் மேலே ஒரு பாவம் வரும், அந்த கேரக்டர் கோவப்படுறப்போ உங்களுக்குள்ள கோவம் வரும், எல்லாமே வரும். அதுதான் அருவியோட சக்ஸஸ்ஸே. அந்த கேரக்டர் எழுதின அருண் பிரபுக்கும் அதை வந்து பயங்கர கன்வின்சிங்காக பண்ண அதித்தி பாலனுக்கு இன்னொரு ஒரு பெரிய கங்க்ராட்ஸ். அண்ட் அருண் பிரபு வந்து இந்த தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நியூ வேவ் ஆஃப் டைரக்டர்ஸ் வரதில் அருண் பிரபு வந்து ரொம்ப ரொம்ப சாலிடான டைரக்டராக இருப்பாருன்னு இந்த படம் பார்க்குறப்போ ஒரு பெரிய ஹோப் வருது. இது வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நிறையா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வின் பண்ண ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கும். இந்த படம்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிற ஆடியன்ஸ் வந்து தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. பயங்கர என்டர்டெய்னிங்காக, ஹியூமரஸாக, ரொம்ப எமோஷ்னலாக, ஒரு என்ன சொல்கிறது, முடிக்கிறப்ப ரொம்ப லைட்டாக இருக்குது இந்த படம். அண்ட் குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த படம் வந்துட்டு உங்களுக்குள்ள கனெக்ட் ஆகி நீங்கள் தேட்டர் விட்டு வெளியே வரப்போ ஒரு அருவின்ற ஒரு லைஃப்பை பார்த்துட்டு, அருவியோட லைஃப் பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு ரிவ்யூவே இது கிடையாது. இந்த படத்தை தயவு செஞ்சு போய் பாருங்கன்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் பேசணும். இந்த படத்துக்கு ரேட்டிங் எதுவும் கிடையாது. இந்த படம் வந்து விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது.
அண்ட் மெயினாக சொல்லணும்னா இந்த படத்தில் வந்து 2 கேரக்டர்ஸ் வந்துட்டு உங்களை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும். ஒன்று வந்து கண்டிப்பாக அருவி அண்ட் இன்னொன்று வந்து டிரான்ஸ்ஜெண்டர். அண்ட் இதை ப்ரொடியூஸ் பண்ண எஸ்ஆர் பிரபு, பிரகாஷ் பாபு அவங்களுக்கு வந்து பெரிய கங்க்ராட்ஸ். ஏன்னா இந்த படத்தை வந்து கன்வின்சிங்காக எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க, ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அருவி வந்து 2017 மட்டும் இல்லை, ஒரு 10 வருஷமாக தமிழ் சினிமாவில் இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும், ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். அதித்தி பாலன் வந்து ரொம்ப ஸ்டாண்ட் அவுட்டான ஒரு பெர்ஃபார்மராக தெரிகிறாங்க. ஃபெமினிசம் பற்றி பேசுது, பாலிடிக்ஸ் பற்றி பேசுது, உலகம்னா என்னன்னு பேசுது, ஒரு சட்டையை தான் அதை சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஹியூமரஸோட, ஒரு எமோஷனல் கனெக்டோட, அந்த கேரக்டர் மேலே ஒரு டெப்த்து, அதெல்லாம் நம்மளை ஃபீல் பண்ண வச்சு தேட்டரை விட்டு வெளியே வரப்போ லைட்டாக கண்ணீரோடு இந்த படம் வர வைக்கும். அருவி வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே, இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் வந்ததுக்கு பெருமைப்பட வேண்டிய படம். எப்பயுமே ஒரு மொக்க படத்தை தேட்டரில் போய் பார்த்துட்டு அந்த படம் நல்லா இல்லைன்னு குறை சொல்கிறோம். ஸோ நல்ல படம் வந்திருக்கு, தேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.